அப்போ இவகிட்ட சொல்றீங்களா? யாருக்கிட்டங்க? ஐயோ இல்ல உங்ககிட்டயே சொல்லிடுறேங்க. அது வந்து ஐ லவ் யூங்க. இங்க பாருங்க, நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிக்கணும், சூப்பர் டூப்பர் சிங்கர் டைட்டில் ஜெயிக்கணும்னு எனக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இப்ப எனக்கு லவ் பண்ணதுக்கு எல்லாம் டைம் இல்ல. ஓகே? எங்க இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன லவ் பண்ணுவீங்களா? பாக்கலாம். பாக்கலாம்னு சொல்லாதீங்க. பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கரெக்டா சொல்லுங்க. இன்னைக்கு May 6 இருக்கட்டும். நீங்க என்ன உண்மையிலே லவ் பண்றீங்கன்னா 2 வருஷத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே டேட்ல நீங்க என்ன வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு என் மேல லவ் இருந்ததுன்னா நான் அப்போ உங்களுக்கு பதில் சொல்றேன். இதுக்கடையில இந்த 2 இயர்ஸ்ல நீங்க என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாது, SMS லெட்டர்ஸ் இது எதுவுமே அனுப்பக்கூடாது. ஏங்க காதல் ஏங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். 2 வருஷம் கழிச்சு வாங்க பாக்கலாம். அது ஏங்க இந்த 2 வருஷம்? இந்த 2 வருஷத்துல நீங்க என்ன மாதிரி 1000 பொண்ணுங்களை பாக்கலாம். அதுல உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலாம், இல்ல அவங்களுக்கு யாருக்காவது உங்களை பிடிக்கலாம், இல்ல நீங்க என்ன மறந்து வேற யாராவது கூட லவ் பண்ணலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதுங்க. ஆனா 2 வருஷம் இல்ல 2.5 வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேங்க. ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏங்க நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனும் எனக்கு ஓகே தாங்க. ஆனா என்னால டெய்லி உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியாதுங்க. அதுக்கு மட்டும் பெர்மிஷன் தாங்க. எங்கேயாவது ஒரு ஓரமா நின்னு டெய்லி உங்களை ஒரு வாட்டியாச்சும் பாத்துறேங்க. உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ்ங்க. தேங்க்ஸ்ங்க. ஓகே, அவ்வளவுதானா? கிளம்பட்டுமா? இல்ல ஃபைனலா ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த 2 வருஷத்துல என்ன மாதிரி நீங்க ஒரு 1000 பேரை பார்க்கலாம். அதுல யாரையாவது உங்களுக்கு பிடிக்கலாம், இல்ல அவங்கள யாருக்காவது உங்களுக்கு பிடிக்கலாம். எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் எனக்கே கொடுங்க. நீங்க சொன்ன அந்த 2 வருஷம் என்னிட முடியுது. நான் அதே லவோட தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஏங்க உங்களுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. எஸ் ஆர் நோ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஏங்க ஏதாவது சொல்லுங்க. காத்திருந்தாய் அன்பே எந்தன் காதல்